இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இந்த உலகில் உள்ள மக்கள் எதையாகிலும் யாரிடத்திலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது மற்றவர்களுடையதை தங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளான நாம் மற்ற மக்களுக்கு கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கின்றீர்களா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பதால் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம். மேலும் மற்ற மக்களுக்கு உதவி செய்யும் போது பரலோகத்திலும் பொக்கிஷங்களை சேர்ப்பது மட்டுமல்லாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அன்பின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவரே உமக்கு நன்றி. எங்கள் மீட்பரே, எங்களுக்காக இரத்தம் சிந்தியவரே உம்மை போற்றுகிறோம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று நீர் கற்றுத்தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்களும் எங்களால் முடிந்த உதவிகளை மற்ற மக்களுக்கு செய்ய உம்முடைய அன்பை பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை பலப்படுத்தும். எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும், மகிமை அடையட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.